டெல்லி செங்கோட்டை பகுதியில ஒரு கார் வெடிச்சு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இது தீவிரவாத செயலா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டெல்லி செங்கோட்டை பகுதியில் இருக்கிற மெட்ரோ நுழைவாயில் முதலில் அந்த கேட்டு பக்கத்துல தான் இந்த கார் வெடிச்சிருக்கு. அந்த கார்ல 3 பேர் பயணித்துதான் சொல்லப்படுது. அந்த கார் மெதுவா சிக்னல்ல நின்னதாவும், சிக்னல்ல நின்னு வெடிச்சதுனால அங்க பக்கத்துல இருந்த மத்த கார்கள்ல இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. 24 பேருக்கு மேல காயம் அடைஞ்சு டெல்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பட்டுட்டு வராங்க. இதனால பலி எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கார் வெடிச்சப்ப இது பேட்டரிய வெடிச்சதுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா கார் வெடிச்ச சத்தம் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு தூரம் கேட்டதாகவும், அந்த கேட்டது வெடிகுண்டு வெடிச்சதுக்கான அறிகுறியா இருந்ததுனால இது வெடிகுண்டு மூலமா தான் வெடிச்சது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. இது தீவிரவாத செயலுக்கான தொடர்ச்சியா பார்க்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காலையில குஜராத் ஃபர்தாபாத் பகுதியில இருந்து 2 கிலோக்கு அதிகமான வெடிகுண்டு செய்யற மூலப்பொருள் கைப்பற்றப்பட்டது. 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் மருத்துவர். இப்படி இருக்க அதோடைய தொடர்ச்சியா டெல்லி செங்கோட்டை பகுதியில இந்த கார் வெடிப்பு சம்பவமும் தீவிரவாத செயலா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புது. கடந்த ஒரு வாரமாவே இந்தியால பல இடங்கள்ல தீவிரவாத செயல்பாடுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 2001ல இதே மாதிரி டெல்லி பாராளுமன்றத்துல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அதை தொடர்ந்து டெல்லி செங்கோட்டையிலும் இது தீவிரவாத தாக்குதலா உறுதியாச்சு அப்படின்னா, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சந்திக்கிற 2வது தீவிரவாத தாக்குதலா இது கருதப்படும். இந்த சம்பவம் தொடர்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேரடியா போய் ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. NIA அதிகாரிகளும் CCTV காட்சிகளை வச்சு இதை செஞ்சது தீவிரவாதிகளா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க.